தற்போது ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். தர்மயுத்தம் தர்மயுத்தம் என்று சொன்னார்கள். அண்ணன் அந்த தர்மயுத்தத்தை துவக்கிவிட்டார். நாமெல்லாம் அவர் பின்னாலே அணிதிரண்டு செல்கிறோம். ஆனால் இந்த தர்மயுத்தத்தை அண்ணன் துவக்குவதற்கு யார் காரணியாக இருந்தார் என்று சொன்னால் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆத்மா என்பதை தயவு செய்து மறந்துவிடக் கூடாது. பாரத போரிலே அர்ஜுனன் போர்க்களத்திலே இருக்கிறார். எதிரே தன்னுடைய குரு துரோணாச்சாரியர் இருக்கிறார். சித்தப்பா பீஷ்மர் இருக்கிறார். அவர்களை எல்லாம் எதிர்த்து போரிடுவதற்கு அர்ஜுனுடைய மனம் ஒத்து வரவில்லை. அம்பையும் வில்லையும் கீழே போட்டு விடுகிறார். அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு கீதா உபதேசம் செய்து அந்த போரிலே அவரை ஈடுபடுத்தி அந்த போருடைய வெற்றிக்கு வழிவகுத்த கிருஷ்ண பரமாத்மாவை போல அண்ணன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், 10% உண்மைகளைத்தான் நான் மக்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். 90% உண்மைகள் என்னுடைய மனதிலே உறங்கிக் கொண்டிருக்கிறது. சந்தர்ப்பம் வரும்போது அதை வெளியிடுவேன் என்று சொன்னாரே, அதிலே ஒரு செய்தி புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் எனக்கு அடுத்து அந்த முதலமைச்சர் அந்த ஆசனத்தை அலங்கரிக்கக்கூடிய ஒரே தகுதி பெற்றவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்று நமக்கு அடையாளம் காட்டி ஒரு முறை அல்ல 2 முறை இவர்களே 3வது முறையாக தேர்ந்தெடுக்கிற அளவிற்கு அண்ணன் அவர்களை நமக்கு அடையாளம் காட்டிவிட்டு சென்றார்கள். எனக்கு முன்னாலே அந்த கேபிஎம் அவர்கள் சொல்வதை போல நாங்கள் அமைச்சராக இருந்த போது ஏதாவது எங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இவர் மூலம்தான் எங்களுக்கு தகவல் கொடுப்பார். எங்களுக்கு நேரடியாக அவர் சொல்வதில்லை. அதேபோல கழகத்திலே மாநில அளவிலே பொறுப்பிலே இருக்கிற எங்களுக்கு கழக நிர்வாகம் சம்பந்தமாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மூலமாகத்தான் சொல்லுவார். அந்த